ஆட்டு கறியில அதுக்கு பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல், அதாவது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல். தமிழ்நாட்டில் டைமண்ட் ப்ளே பட்டன் வச்சுருக்க ஒரே சேனல். அப்படி அவங்க எவ்வளோ தான் சம்பாதிப்பாங்க? ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சேனல். பார்த்துருமா? ஃபஸ்ட்டு சோசியல் பேட் போமா ஃப்ரெண்ட்ஸ். சோசியல் பேட்டை எவ்வளோ இன்கம் வருதுன்னு நான் கடைசி காட்டுறேன். நான் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால் எப்பவும் போல் மேனுவலாக ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடுவோம். மேனுவலாக கால்குலேட் பண்ணணும் வைங்களேன். அவங்க கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கான வியூஸ் வேணும். கடைசி 30 நாளில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க? வெறும் 4 வீடியோ. சரிங்களா? பொதுவாக ஒரு பெரிய யூடியூபர் ஒரு 4 வீடியோ போட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 1 மில்லியன் வியூஸ் வரும், இல்லாட்டி ஒரு 4 மில்லியன் வியூஸ் வரும். ஆனால் வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு வெறும் 4 வீடியோக்கு 30 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதாவது 3 கோடி வியூஸ் போயிருக்கு. 3 கோடியே 2 லட்சம். இதுக்கு 1000 வியூக்கு ரெசிபி சேனலுக்கு எவ்வளோப்பா போட்டிருக்காங்க கூகுளு? இது வேறு. ஆனால் அவனா காணாப்பிடும் பேதில் போகிறது. அந்த இருக்குது. ரெசிபி சேனலுக்கு 1000 வியூக்கு 7 ரூபாலேருந்து 66 ரூபாவாம். இவங்களுக்கு எப்படியும் 66 ரூபா கிட்ட தான் கிடைக்கும். இதெல்லாம் அவ்வளோ எடுக்க போகிறதில்ல. வெறும் 33 ரூபா. அதில் பாதி தான் எடுத்துக்க போகிறோம். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் வைங்களேன், 9,96,600 ரூபா. சரிங்களா? அது போக ஃபேஸ்புக்லேயும் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. சூப்பர். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் சும்மா அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டால் வியூஸ் வர போகுது. ஸோ அதே மாதிரி சேனல் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்லேயும் மொத்தமே 4 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஒன்று 102K, இன்னொன்று 235K, இன்னொன்று 1.6 மில்லியன். ஆனால் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு யூடியூப் மாதிரிலாம் வியூஸ் போகிறதில்ல, கம்மியாக தான் போகுது. அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் ரெவன்யூ ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். எங்கே சாவ போறியோ? ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இல்லை, அதுக்குள்ளே நான் கணக்கை முடிச்சிருப்போம்ல. இப்படி பண்ணால் என்னடே நியாயம்? இப்போ எங்கேடே நான் இப்போ வீடியோவை கட் பண்ணிட்டேன்னு வையேன், வீடியோ கட் பண்ணிட்டு திருப்பி நான் அதை பார்த்துட்டு திருப்பி ஷூட் பண்ணால் மறுபடியும் முதலேருந்து பேசணும். யாமலே இப்படி எரிச்சல் கலப்புறியோ? இந்த நெட்டை வச்சுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு சை. ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப் மாதிரி வியூஸ் போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ரெவன்யூவும் கம்மி. அதாவது அவங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் மொத்தம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? கிட்டத்தட்ட 25,99,000 வியூஸ் தான் போயிருக்கு. சரிங்களா? அதுக்கு 10,000 வியூக்கு தான் $1 கிடைக்கும். இது மினிமம். அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு தெரில. ஸோ மினிமமாக எடுத்துப்போம். 10,000 வியூக்கு $1. $1 இப்போ இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ தெரியுமா? 82 ரூபா. நம்ம 82 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ தெரியுமா வருது? ஒரு 21,311 ரூபா தான் வருது. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, ஃபேஸ்புக்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, இன்னும் ப்ளஸ் பண்ணிடுமா? யூடியூப்லேருந்து மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 9,96,600 ரூபா. ஃபேஸ்புக்லேருந்து ஒரு 21,311 ரூபா தான் வந்திருக்கு. ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வருது அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா? ஏறக்குறைய எவ்வளோ நாள் இருக்கலாம். இப்போ நம்ம சோசியல் பிளேடு போயிட்டு நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. சோசியல் பிளேடு எவ்வளோ காட்டுதுன்னா $35K. $35K இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு 28,96,145 ரூபா. நம்ம கால்குலேட் பண்ண எவ்வளோ வருது? 10 லட்ச ரூபா கிட்ட வருது. ஸோ எப்போவுமே நம்ம சோசியல் பிளேட் நம்பக்கூடாது. இவன் புரிஞ்சவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உண்மைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். பொய்ன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவனை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு நம்ம கொண்டுறோன்னு ஒன்று லைக் பண்ணு, இல்லாட்டி கமெண்ட் பண்ணல, டிஸ்லைக்காச்சும் பண்ணிட்டு போ. ஏதாவது பண்ணாமல் போய் பாரு இருக்கும் உனக்கு.